தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் பால் முருகேஷ் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்று 5வதாக ஊழிய அழைப்பு எனக்கு எப்படி வந்தது என்று சொல்கிறேன். அதாவது 1982 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 82 83லேயே அந்த ஜெபக்குழுவை ஆரம்பித்து நடத்த ஆரம்பித்தேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த காலகட்டத்தில் போத்திராஜலன்னு ஒரு பிஷப்பு, மதுரை பிஷப்பு சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு அங்கே இம்மானுவேல் தேவாலயம் அங்கே நான் போகிற கோயிலுக்கு வந்திருந்தார். அப்போ என்னையை அங்கே அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி அவரும் தெலுங்கு இதுலேருந்து வந்தவர் தான். இந்த பையன் தெலுங்கு இனத்திலேருந்து ரசிக்கப்பட்டு இப்போ நிறையா பையங்களை இங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அங்கேயே சபையை ஒரு சின்ன குழுவை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஊழியத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான்னு சொல்லி என்னையை ரொம்ப அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ஐயா என்னை பார்த்து, தம்பி அப்போ ஊழியத்துக்கு வர்றியா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டேன். ஆர்வ கோளாறில், எனக்கு அழைப்பு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆர்வ கோளாறில் சரிங்கய்யான்னு சொல்லிட்டேன். சரி அப்போ இவருக்கு பயிற்சி கொடுங்க, ஊழிய பயிற்சி கொடுங்க, ஊழியத்தை எடுத்துக்கிடுவோம், மிஷனரியாக அனுப்புவோம்னு சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப சந்தோஷம். ஊழியம்னு சொல்லி அப்போ என்னன்னே தெரியல, அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்புறம் தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்தாங்க. நம்ம அரசரடியில் இறையியல் கல்லூரியில் கம்பர் மாணிக்கம்னு ஒரு ஐயா இருந்தார். அவர்கிட்ட அறிமுகமாகி அங்கே கொஞ்சம் நாள் போக வர கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்புறம் ஜார்ஜ் ஆலயத்திலேருந்து என்னைய ஊழியத்துக்கு பிரத்யோகமாக எடுத்தாங்க. 1984 ஒரு கமிட்டி நடந்துச்சு. அங்கே மறைந்த விக்டர் ஐயா ஒரு டிஎஸ்பி அவர் தலைமையில் ஒரு கமிட்டி நடந்துச்சு ஒய்எம்சி கட்டடத்தில். கிறிஸ்தாஸ் ஐயர்னு ஒருவர் அப்போ தலைமை போதகராக இருந்தார். மனுவேல் ஜெயராஜ், ஏஎம் ராஜசேகரன் இரும்பு கடை அரசரடி, இப்படி கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் அங்கே முதன்மையாக இருந்தாங்க. அப்போ நான் சாதாரணமாக இங்கே கடை வச்சுக்கிட்டு இருக்கேன், விசுவாசியாக இருக்கேன், ஜெபக்குழு நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஐசக்கு ஐயான்னு சொல்லி அங்கே அந்த ஜார்ஜ் சர்ச்சில் மெம்பர், அவர் இம்மானுவேல் தேவாலயத்தில் மூப்பர். அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பேன். அவர் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே அறிமுகப்படுத்தினார். இந்த பையன்தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கான், மிஷனரியாக போகிறான் அப்படி சொல்லவும், என்னப்பா என்ன படிச்சிருக்கேன்னா ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா அடிப்படை கல்வி இல்லை, எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. 5ஆம் கிளாஸ் கூட நான் சரியாக படிக்கலை, படிப்பை நிறுத்திட்டேன். ஏதோ கொஞ்சம் தெரியுமையான்னு எங்கே படி பார்ப்போம்னு அந்த கிறிஸ்தாஸ் ஐயர் டக்குன்னு லூக்கா 5ஆம் அதிகாரத்தை டக்குன்னு எடுத்து விரித்து படிங்கன்னு சொன்னார். நான் படித்தேன். அங்கே இப்போ பேதர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், ஏசு அங்கே வர்றாரு, ஒரு அற்புதம் செய்கிறாரு. நீ இனிமேல் மீன் பிடிக்காத, மனசனை பிடிக்கிறதா உன்னை ஆக்குவேன் வா அப்படின்னு அழைச்ச மாதிரி வருது. அதை நான் படிக்கிறேன். என் கூட வந்தவர் ஐயா ஐசக் ஐயா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஐயா இவன் மீன் வியாபாரம் தான் ஐயா பண்ணுறான், இந்த பையன் மீன் தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், கடை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த மீன் உள்ள பேதுருவை தான் கர்த்தர் அழைக்கிறாரு. அப்போ இவன் ஊழிய அழைப்பு இருக்கையா, இதை வச்சு புரிஞ்சுக்கன்னு சொல்லி அவரை சொல்லவும், எல்லாரும் தம்பி நீ மீன் வியாபாரம் ஆமாம் ஐயா மீன் வியாபாரம் தான் பண்ணுறேன். அப்படியா? அப்போ பேதுரு படிக்காதவர், அவரை தலைமையாக்கினார் கூப்பிட்டு. அது மாதிரி இப்போ ஆண்டவர் இவரை எதுக்கு, இந்த பையனை எதுக்கு ஊழியத்துக்கு வர பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, சரி அப்போ உனக்கு அழைப்பு இருக்குப்பான்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி முழங்கால் படிட்டு எல்லாரும் கையை வச்சு ஜெபிச்சாங்க. 84 ஜெபிச்சு என்னை ஊழியத்துக்கு இப்போ போயிடுவோம். கொஞ்சம் நாள் இங்கே எங்களோட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருங்க. இப்போ அப்புறம் சாத்தூரில் கிராம சபைகள் இருக்குது, அங்கே தான் இவர் லாக்கி முதல்ல அங்கே அனுப்பி அவரை ஊழியத்தில் இது பண்ணுவோம், பின்னாடி இங்கே நம்ம இது பண்ணிக்குவோம்னு சொல்லி அப்படி யோசனை பண்ணி அங்கே போகிறதுக்காக சில பயிற்சிகள்லாம் கொடுத்து அங்கே போக சொல்லிட்டாங்க. சின்ன பையன் நான், 17 வயசு, என்ன தெரியும், மீசையே முளைக்கலை. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் மாமன் மக
நாகலட்சுமின்னு பேர். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. என் நிமித்தம் ஏற்றுக்கொண்டு எனக்கு என் மேலே பிரியமாகி கல்யாணம் கட்டி குடும்பமாக போனால் தான் எடுத்துக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அதுக்காகவே கல்யாணம் கட்டி ஆரம்பத்தில் அப்படியே நாங்கள் போனோம் குடும்பமாக. ஐசக் ஐயா தான் அங்கே வந்தார். வந்து எங்களை அங்கே ஒரு தகரப்பட்டி ஒரு சின்ன குடத்தை கொண்டு வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே குடி வச்சு அப்படி தான் அந்த ஊழியை ஆரம்பித்தது. 84 முழு நேரமாக என்னை மிஷினரியாக அனுப்புனாங்க. இந்த ஜெபக்குழுவை என்னால் நியமிக்கப்பட்ட வாலிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நடத்த சொல்லி ஐசக் ஐயா மூப்பராக இருந்ததுனால இந்த சபையை அவர்களை கொடுத்து நீங்கள் நடத்துங்கய்யான்னு சொல்லிவிட்டு நான் வந்து மாதம் மாதம் சம்பளத்துக்கு இங்கே வருவேன். மதுரைக்கு வரும்போது நான் இங்கே ஒரு கண்காணிச்சிக்கிறேன், நீங்கள் பொறுப்பாக இருந்து நடத்துங்கன்னு சொல்லி அவங்கள நியமிச்சுட்டு சாத்தூர் பகுதிக்கு போயிட்டேன். 84 அப்படி போகும்போது அங்கே ஒரு 4 சபைகளுக்கு நான் ஜான்ரோஸ் கமலம்னு ஒரு ஐயா இருந்தார். அப்போ நாகர்கோவிலுக்காக அவர் ஒரு ஐயர். அவர் கீழே நான் போனேன், கொஞ்சம் நாள் வேலை செய்தேன். அதன் பிறகு அவரை மாற்றி என்னைய தலைமையாக போட்டாங்க. நான் அதில் முதன்மையாக இருந்தேன், உதவி போதகராக இருந்து. அப்புறம் வந்து அங்கே படித்து கிடிச்சு இதாகி அப்புறம் வந்து பெரிய அளவில் அங்கி போடுற அளவில் என்னை உயர்த்தினாங்க. அந்த காலகட்டத்தில் கடவுள் கிருபையில் 4 சபையை நான் இது பண்ணேன். அங்கே தான் புஸ்தகங்கள் எழுதி வெளியிட்டேன். நோவா பேலை, வெளிப்படுத்தின விசேஷம் விளக்குற நிறையா பாடல்கள் அங்கே தான் ஏற்றினேன். என் மூத்த மகன் அங்கே தான் பிறந்தான், ஐசக்கு. மூத்த மகன் இந்த ஐசக்கு, இந்த ஐயா ஞாபகார்த்தமாக அவனுக்கு அந்த பேரிட்டேன், ஐசக்குன்னு. இப்படியாக அங்கே ஒரு 5 வருஷம் அங்கே ஊழியம் செய்து நிறைய அனுபவங்கள், நிறைய தாளந்துகள், நிறையா புஸ்தகங்கள் வெளியிட எளிய ஊழியக்காரனை என்னை பயன்படுத்தினார். அந்த காலகட்டத்தில் என்னுடைய இன மக்கள் மேலே ஒரு பாரம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் என் சொப்பனத்தில் அதிகாலையில் என் இன பொம்பளை வந்து எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டதாக, நான் உங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்ல, நான் எதுக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி நான் சொன்னதாக, இல்லை நீங்கள் தான் வந்து சொல்லணும்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி கேட்டதாக எனக்கு அந்த சொப்பனம் இருந்தது. மறுநாளில் நான் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளில் படிக்கும்போது ஒரு மக்கதோனியா பொம்பளை வந்து பவுலுக்கிட்ட எங்களுக்கு உதவி செய்ய கேட்டுக்கொண்டதாக, தரிசனத்தில் கேட்டதாக, சுவிசேஷம் சொல்ல எங்களை ஆண்டவர் அழைக்கிறாருன்னு அவன் புரிஞ்சு போனதாக அதில் இருந்துச்சு. அப்போ ஆண்டவரும் என்னைய அப்படி அழைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு என் இன மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஏன்னா முத ஜெபக்குழு ஆரம்பித்து அவங்களுக்கு தானே நான் ஆரம்பித்தேன். அந்த மக்கள் ரட்சிக்கப்படணும் என்ற முறையில், ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்தாபனம் ஏதாவது உதவி இருந்தால் நல்லா இருக்கும்ல, சும்மா போனால் ஏதாவது ஒரு சின்ன பிடிப்பு வேணும், நான் தனியாக போய் யார் எனக்கு உதவி செய்ய முடியும், அப்படி எனக்கு ஒன்று இருந்தால் நான் செய்கிறேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு ஜிப்சி மிஷன் சொல்லி ஒரு மிஷன் வந்து ஃப்ரான்ஸு அவங்க ஹெட்டு லீகோஸ் கிளமெண்ட்டுன்னு ஒரு ஐயா, ஒரு வெள்ளைக்காரர். அவர் வந்து நாடோடிகள் மத்தியில், ஜிப்சிகள் நாடோடிகள் மத்தியில் ஊழியம் செஞ்சு அப்படியே பரப்பிக்கிட்டு வரும்போது எங்கள் குழுவில் இருந்த ஒரு வாலிபர், ஒரு பையன் எபினேசர் அவன் பேர், இப்போ அவன் ஆண்டவருக்குள்ளே இறந்துருக்கான். அவன் எங்களில் ஒரு ஆளாக தான் இருந்தான். அவன் வந்து சோசியத்துக்கு போகும்போது எழுமலையில் தர்மர்னு ஒரு பாஸ்டர், அவனுக்கு சுவிசேஷன் சொல்ல போது, ஏற்கனவே நான் வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஊழியத்தில் தான் இருக்கோம், ஆனால் வேறு பிழைப்புக்கு வழி இல்லாமல் சோசியத்துக்கு வந்து சொல்லும் போது அவர் வந்து அதை வந்து அவர் மங்கள் ரேவ் ஊரில் சாலமோன்னு ஒரு ஐயா, அவர் அந்த ஜிப்சி மிஷனில் ஊழியக்காரராக இருக்கார். அவருக்கு அவர் அறிமுகம் பண்ணி, அவர் அங்கே திருச்சியில் சோழன் நகர்னு ஒரு ஊரில் ஞானக்கண் செல்வராஜ்னு ஒரு ஐயா ஜிப்சி மிஷனில் செக்ரட்டரி, அவரை அறிமுகப்படுத்தி அங்கே கொண்டு போய் அந்த பையனை விட்டுட்டார். அந்த பையன் வந்து என்னைய சொல்லியிருக்காரு, அவர் பிடிச்சா தான் காரியம் நடக்கும், அவர் சிஎஸ் அப்போதராக இருக்கார், அவர் தான் எங்கள் ஜனத்தில் முத ரசிக்கப்பட்டது, அவரை பிடிச்சா அந்த ஏன்னா மக்கள் முழுவதும் ஊழியம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லவும், அங்கே புல்லட்லேருந்து
ஞானக்கலைஞர் திருச்சியிலிருந்து சாத்தூருக்கு வந்துட்டார் புல்லட்லேயே, அந்த பையனை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு. வந்த உடனே, தம்பி இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி ஊழிய இது இருக்குது, திறந்த வாசல் இருக்குது, உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீ இங்கே என்ன உதவி இருக்கிறியோ இதை காட்டிலும் அதிகமாக நாங்கள் உதவி செய்கிறோம் வைக்கிறோம், ஏன்னா மக்கள் முழுவதும் ரசிக்கப்படணும், நாங்கள்லாம் அந்த இதுக்காகவே நாங்கள் ஜிப்சி மிஷின் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லவும், நான் ஏற்கனவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, சந்தோஷப்பட்டு சரிங்கய்யா அப்படின்னா நான் இது பண்ணுறேன். முதல்ல நான் உங்கள் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி பெங்களூருக்கு போனேன். கிளம்பிட்ட ஐயாவையே சந்தித்தேன், பொருளாளரை சந்தித்தேன், செக்ரட்டரி, அவங்கள பெரிய ஆள் கமிட்டியெல்லாம் சந்தித்தேன், சாலமோன்னு ஒரு இந்தியா தலைவர் அவரை சந்தித்தேன். இப்படி எல்லாருக்கும் சந்தித்து இந்த எல்லாம் கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டு அப்புறம் இங்கே ஜார்ஜ் சர்ச்சுக்கிட்ட சொன்னேன், ஐயா என்னுடைய இன மக்கள் தேவன் அறியாமல் அஞ்ஞானிகளாக இருக்காங்க, காசு வசதியை நான் பார்க்கல, இன்றைக்கி நல்ல சம்பளம் நல்ல வசதி நல்லா தான் இருக்கேன், இன்னும் போக போக நீ நல்லா தான் வைப்பீங்க. சாதாரணமாக சைக்கிளில் நடந்து போனேன், சைக்கிளை கொடுத்தாங்க, சைக்கிளுக்கு பிறகு புல்லட்டு பைக்கு கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நல்லா வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் சர்ச் முழுவதும் நான் செல்லப்பில்லை, என்னை ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பாசமாக இருந்தாங்க என் மேலே. இன்னும் போக போக பெரிய அளவில் கொண்டு போயிடுவாங்க கோடீஸ்வரனா எனக்கு தெரியும். ஆனாலும் என் இன மக்கள் ரசிக்கப்படணும் ஐயா, நான் சொல்லாட்டினா வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தக்க ஒரு அமைப்பு இப்போ ஒரு ஸ்தாபனம் இருக்குது, அவங்க ஏஜி சபையோட பின்னணியில் இருக்கிறாங்க. அதனால சபை பாகுபாடு எனக்கு தேவை அவசியம் இல்லை, சத்தியம் சொல்லணும் சொல்லவும் அவங்க சந்தோஷப்பட்டு சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. நல்ல பேரோடு தான் நான் வந்தேன். 90 1989 90 சமயநூல் சத்தியமுத்து தான் சொந்த ஊர். அங்கே தொடங்கியிருக்கலாம் நான், என் கெட்ட நேரம் பாருங்கள். பக்கத்தில் இருந்து செய்வோம், உள்ளூரில் ஒரு திருக்கதரிசிக்கு கனம் இல்லை மரியாதை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே தான் என்னை ஆரம்பித்தார். அந்த திட்டத்தை நான் மறந்துட்டேன், யோசிக்கலை. நானாக ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் கனம் இல்லைன்னு நானாக நினச்சிட்டு கடச்சனேந்தல் பக்கத்தில் அழகர் கோவில் ரோட்டில், அதுவும் எங்கள் ஆளுங்க நாங்கிமார் இருக்கிறாங்க, இங்கேருந்து அங்கே நான் ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்கேன், ஜெபக்குழு ஆரம்பித்து. அந்த நோக்கத்தில் அங்கே போய் நம்ம ஊழியத்தை ஆரம்பித்து போய் பார்த்துக்குருவோம். எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தெலுங்கு மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா இடங்களையும் ஊழியம் செய்வோம்னு நினச்சி அங்கே நான் 90 ஆரம்பித்தேன். கடச்சனதில் ஆரம்பித்து ஒன்றுமே விளங்கலை. பல இடங்களில் நான் ஞானஸ்தானம் கொடுக்க போவேன், ஊழியர்களை உருவாக்குவேன். என்னுடைய வாலிபர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கெல்லாம் பின்வாங்கி அவன் குடிகாரங்களாக போயிட்டாங்க, சினிமாக்காரங்களாக போயிட்டாங்க, எல்லாம் பின்வாங்கி ரஜினி ரசிகராக போயிட்டாங்க, இந்த மாதிரி பின்வாங்கிட்டாங்க எல்லோரும். எங்கள் அண்ணன் குடிகாரனாக போயிட்டார். இவங்க எல்லாம் திரும்ப சீர்திருத்தி இந்த அமைப்பில் கொண்டு வந்தால் ஏதோ அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், ஒரு சம்பளத்தை வச்சு பிழப்பு நடத்தலாம், அதை வச்சு ஒரு ஊழியர் லைன்லையாவது கொண்டு போனால் இந்த பாவ வழக்கம், இந்த குடி வெறி, இந்த கெட்ட காரியங்கள் நீங்கும். அதோட பிள்ளைகளையும் ஒழுங்காக படிக்க வைக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம சந்ததி பிள்ளைகள் படித்து நல்லா வருவாங்க. இந்த நோக்கத்தில் எல்லாரையும் போராடி, எல்லாரையும் கஷ்டப்பட்டு, எல்லாரையும் பெங்களூரு காலேஜில் பைபிள் காலேஜில் சேர்த்து அவங்கள அங்கே படிக்க விட்டு, நான் அங்கே போய் கிளாஸ் எடுத்து அவங்க வர்ற வரைக்கும் இங்கே உள்ள அவங்க குடும்பங்களை ஓரளவில் பாதுகாத்து, இப்படியாக நிறையா ஊழியர்களை அங்கே சேர்த்தேன், நிறையா பேரை குடும்பங்களை ஆதரித்தேன். அவங்க படிப்பு முடித்த உடனே அந்தந்த தெலுங்கு மக்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கே எல்லாம் ஒரு இடம் வாங்க, சர்ச்சு கட்டி கொடுக்க, அந்த அவங்கள பாஸ்டராக நியமிக்க, அந்த மக்களுக்கு தொடர்ந்து போய் ஞானஸ்தானம் கொடுக்க, அவங்கள ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த, ராபோஜனம் கொடுக்க, என்னை ஒரு பிரிச்சுட் லீடராக போட்டாங்க. எல்லா இடங்களையும் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி காலகட்டத்தில் என்னை ஆண்டவர் நல்லா உயர்த்தி பெரிய அளவில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சோதனை என் குடும்பத்தை தாக்கிச்சு, ஊழியத்தை தாக்கிச்சு. அது அடுத்து அந்த பதிவில் நான் சொல்கிறேன்.